கல்யாணம் சொல்றீங்களாக்கா? இங்க இருக்க எத்தனை பேருக்கா பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இந்த கேள்வி எதிர்பார்க்கவே இல்லையா? சரி, இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு 10 பேர், அம்மா நீங்களுமா காதல் திருமணமா? அப்புறம் சரிதான், இத்தனை பேர் இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல. ஆண்களுக்கு கவலை இல்ல, அப்படிதானே தம்பிங்களா? லவ் பண்ற பிள்ளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவீங்க. இல்ல நான் விரல நீட்டி இதுல ஒன்ன தொடு, இதான நம்மளோட வாய்ப்பு. சரி, பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவோமானா கொஞ்சம் வலியோட யோசிச்சு பாருங்க. எந்த சாய்ஸும் நமக்கு இல்ல. பாட்டி சிரிக்கிறாங்க. உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் பெண்கள் கையில் சாய்ஸ் கொடுக்கிறாரு. 8000 ரூபாய் கூப்பன பெண்கள் கையில் கொடுத்து விடுவேன், உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கமான்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசுகள் இருந்திருக்கு. யாராவது பெண்கள் பெண்கள் மகளிர் மகளிர் யோசிச்சாங்களா? ஏன் இந்த முதலமைச்சர் யோசிக்கிறார்னா, மீண்டும் திராவிட மாடல் அமைய இருப்பது நம்மால் தான், பெண்களால் தான். கோவை தெற்கு வெல்ல இருப்பது உங்களை போன்ற முறைக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஒரு பக்கமும் எதிரணியில் ஆள் இல்லை. எங்கெங்கயோ ஆட்களை நிற்க வைத்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம், பயம் ஏன் தெரியுமா? உங்ககிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்பாங்க? நான் மோடியின் முரட்டு அடிமை, எனக்கு ஓட்டு போடுங்க. நான் மதக்கலவரம் தூண்டக்கூடிய பிஜேபி கூட இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க பிள்ளை படிப்பெல்லாம் நாசமாக்குற புதிய கல்விக் கொள்கையை நான் ஏத்துக்கிட்டேன், நான் தான் அதிமுக, எனக்கு ஓட்டு போடுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தரவே முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி சார்பா வந்திருக்கேன், ஓட்டு போடுங்க. இப்படியாக்கா கேட்க முடியும்? ஆனால் நான் இப்போது கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? யாரெல்லாம் சொல்றீங்க கை தூக்குங்க. கை உயர்த்தி. 1000 தர இருக்கக்கூடிய சின்னம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்த சின்னம், புதுமை பெண் திட்டம் 1500 தர இருக்கக்கூடிய சின்னம், தமிழ் புதல்வன் 1500 தர இருக்கக்கூடிய சின்னம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வெளிநாட்டில் விமானத்தில் பறப்பதற்கு நான் முதல்வன் திட்டம் தர இருக்கக்கூடிய சின்னம், அம்மாமார் அக்காமாரெல்லாம் கட்டணம் இல்லாமல் பறந்து செல்லக்கூடிய விடியல் பயணத்தை தந்த சின்னம், விடியல் பயணம் தொடர இருக்கக்கூடிய சின்னம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டத்தை பகுதிக்கு செம்மொழி பூங்காவை 172 கோடியில் தந்த சின்னம், பெரியார் அறிவுலகம் 300 கோடிக்கு இங்கே தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாடு அரசு. அதே போல் அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, வாக்களித்தவர்களுக்கும் உழைப்போம், வாக்களிக்காதவர்களுக்கும் உழைப்போம் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் சொன்னார். பார்க்க பார்க்க எனக்கு அதிசயமாக இருக்கிறது. உங்கள் தொகுதியில் அவினாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலம் 1781 கோடி ரூபாய். நம்ம மட்டுமா பயணிக்கிறோம்? பிஜேபி காரங்க, அதிமுக காரங்க, நம்மள திட்டுறவங்க எல்லாரும் பயணிக்கிறாங்க. இன்றைக்கு கோவையை எப்படி மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹாக்கி மைதானம் 9.62 கோடி. டெபாசிட் கூட வாங்க முடியாத வெற்றியை கோவை தெற்கில் அண்ணன் செந்தில் பாலாஜி பெற வேண்டும். அதுதான் எல்லா வகையிலும் அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரமாக இருக்கும். இங்க இருக்க யாராவது ஒருத்தர் இவரை பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அவருடைய தொகுதியாக இருந்த கரூர்ல அவர் போன் நம்பர் இல்லாத வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டே ஒரு போன் நம்பர் இருக்கும். யாருங்கன்னு கேட்டா விஎஸ்பி நம்பர் அப்படின்னுவாங்க. யார் இது யூபிஐ நம்பர் மாதிரி சொல்றாங்களேன்னு பார்த்தா அமைச்சரோட நம்பர். அந்த கரூர் பகுதியில் நீங்க போய் கேட்டீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் அவர் போயிருப்பாரு. ஏழை வீடு, பணக்கார வீடு, இந்த ஜாதி வீடு, அந்த ஜாதி வீடு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், ஓடி வருவார்னு மத்தவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, அவர்கள் எல்லாம் வருவாங்களான்னு தெரியாது. திரையில் தெரிவது எதுவும் தரையில் தெரியாது. ஆனால் இவர்கள் மண்ணின் ஹீரோ, கோவை தெற்கின் ஹீரோ அண்ணன் செந்தில் பாலாஜியாக தான் இருக்க முடியும் என்ற நிலையை உருவாக்குவோம். வாக்களிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.